ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரோட பாத்ரூம்லையும் அதாவது மஞ்சள் கரை, உப்பு கரை படிஞ்சு போயிருக்கும். அதுக்காக நம்ம என்ன எவ்வளவோ பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது போயிருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம ரெகுலராக அதுவும் பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள், அதாவது ஹார்பிக். அதை வச்சு எப்படி அந்த டைல்ஸை புத்தம் புதுசாக மாற்றுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, அந்த வீடியோ நான் ட்ரை பண்ணி அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனதுனால தான் நான் அந்த வீடியோவே போட்டிருக்கேன். வாங்க இப்போ போய் எங்கள் பாத்ரூமில் முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், ஹார்பிக் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாத்ரூமை பார்த்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக உப்பு கரை. சரிங்களா? நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி படிச்சிருக்குன்னு பாருங்கள். இது நான் ஏற்கனவே ட்ரை பண்ணது. அதை ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆனதுனால நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். இந்த ஹார்பிக்கை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த ஹார்பிக்கை தான் அப்ளை பண்ண போகிறோம். நான் ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். நீங்கள் கூட ஒரு 10 நிமிஷம் கூட வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க போகலாம். பாருங்கள், இந்த உப்பு படிஞ்ச சைடில் நான் ஹார்பிக் ஊற்றுறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை பார்க்கலாம். இதை லேசாக எல்லா பக்கமும் வர்ற மாதிரி தேய்ச்சி மட்டும் விடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ தேய்க்கிறேன் பாருங்கள். இப்போ பக்கம் பாருங்கள். அந்த தேய்ச்ச இடங்குள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இது ஹார்பிக் இல்லாத இடம், இது ஹார்பிக் யூஸ் பண்ண இடம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ புதுசாக தெரியுதுங்க.